15 அடி பள்ளம். இங்க வந்து இங்க இருந்தா போதும். ஊறி வர்றதுன்னு முழுசா உள்ள இறக்கி இங்க வந்து நீங்க 2 அடி 3 அடி பறிச்சா தண்ணி இதே மாதிரி தான் வரும். தண்ணி ஜம்ப் பண்ணிக்கலாம். வேலை ஆரம்பிக்காம அப்படியே இருக்கு. அந்த பிளான்ட் ஆரம்பிக்கணும். 100% வந்து பொல்யூஷன் வாட்டர் நல்ல தண்ணியா எங்க போராட்டத்தோட நீங்க எல்லாரும் ஒரு 4-5 மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு. இப்போ போய் அட்லீஸ்ட் இனி வந்து வருங்காலம் போது இப்போ என்னன்னா ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சியும் யார் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பார்த்தா ஒன்று ஏடிஎம்கே இன்னொன்று டிஎம்கே, இவங்க தான் மாறி மாறி ஆட்சியில் இருக்காங்க. இந்த பிரச்சனை வந்து 2 கட்சிக்குமே சேரும். அதனால தான் இன்னைக்கு எம்எல்ஏவா எதிர்கட்சியில் இருந்தாலும் அதை பற்றி பேச மாட்டேங்கிறேன். அப்போது எல்லாரும் சுயநலமாக தான் இருக்காங்களே ஒழிய மக்களுக்காகவோ பொது நலனோட சிந்திக்கிறவங்க இங்கே யாரும் இல்லை என்பது மிக தெளிவாக தெரியுது. வாக்குறுதிகளை நீங்கள் கொடுத்தீங்க, அதுக்கு தானே மக்கள் ஓட்டு போடுறாங்க. அட்லீஸ்ட் ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்கள் நம்பிக்கையாக இருக்கணுமா இல்லையா? அப்புறம் வெறும் ஓட்டை வாங்கிக்கிறீங்க, நீங்கள் ஜெயிச்சுக்கிறீங்க, ஆனால் மக்களுக்கு வந்து எதுவுமே செய்யலைன்னா அப்புறம் எதுக்குங்க இங்கே தேர்தல்ன்றதை எங்களுக்கு தோணுதுங்க. நம்மளும் தொடர்ந்து தலைவர் கேப்டன் 20 வருஷம் மக்களுக்கு சொன்னார், புரியல. தேர்தலுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அப்படியே ஒரு சீன் மாற்றுறாங்க. ஒரு ஓட்டுக்கு இவ்வளோ காசு அப்படின்னு கொண்டு போய் கொடுத்தா மக்கள் டோட்டலாக மனநிலை மாறி யார் என்ன செஞ்சாலும் யார் காசு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுற நிலைமை தமிழ்நாடு முழுக்க இருக்குங்க. எப்போ இது மாறுதோ அன்றைக்கி தாங்க இங்கே இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இது என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன். இங்கே மக்களும் மாறணும், ஆட்சியாளர்களும் மாறணும். இல்லை போராட்டம் நடத்துறது என்ன பெரிய விஷயம்? நாளைக்கே சொல்லுங்கள், அறிவிச்சிடும், பண்ணிடுறோம். ஆனால் உடனே தீர்வு வருமா சொல்லுங்கள்? நீங்கள் பண்ணுறோங்க. நாங்கள் பண்ணாதது ஒன்றும் இல்லைங்க. அதான் எதிர்கட்சின்ற நான் எங்கள் கட்சி சார்பாக இல்லை சட்ட ரீதியாக அணுகலாம், அறிக்கை கொடுக்கலாம், இந்த மாதிரி நேரடியாக வந்து நாங்கள் ஆய்வு செய்யலாம், உங்களை மாதிரி ப்ரெஸ் பீப்புள்கிட்ட சொல்லலாம். இவங்கெல்லாம் வந்து எங்கள் போராட்ட குழுவில் இருக்கிறவங்க அவங்க எங்களிடம் முறையிட்டதை நாங்கள் வந்து அரசு கவனத்துக்கு கண்டிப்பாக கொண்டு செல்வோம். இதெல்லாம் நாம் பண்ணலாம். ஆனால் செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறது யார்? ஆட்சியாளர்கள். ஏதோ ஒருத்தர் யாரோ சொன்னதை நீங்கள் நம்பினீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. உங்களோட கட்சி கூட்டணி அமைக்கும். நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி எல்லாருமே எங்கள் தோழமை கட்சி தான். ஆல்ரெடி நாங்கள் எல்லாரோட ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கோம். இப்போ எங்கள் அம்மா மறைவு கூட எல்லா கட்சியும் பாகுபாடு இல்லாமல் வந்தாங்க, அது வேறங்க. பட் தேர்தல் என்று வரும் பொழுது எங்கள் நிர்வாகிகள் தொண்டர் தமிழக மக்கள் விருப்பம் என்னவோ அதுதான் தேமுதிக நிச்சயமாக முடிவு எடுக்கும். இந்த முறை கூட்டணி நிச்சயமாக மக்கள் விரும்பும் கூட்டணி, எங்கள் தொண்டர்கள் விரும்பும் கூட்டணியை ஜனவரி 9 நாங்கள் மாநாட்டிலே அறிவிப்போம் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம், ஸ்ட்ராங்காக இருக்கோம்.